பீகார் தேர்தல் முடிவுகள். பாஜக படுதோல்வி, காங்கிரஸ் அமோக வெற்றி. அதாவது பீகார் மாநிலத்தில் மொத்தம் உள்ள 243 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 121 தொகுதிகளில் நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அங்கு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3.75 கோடி. முதல் கட்ட தேர்தலில் 65.08 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் மீதமுள்ள 122 தொகுதிகளில் நேற்று 2வது கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவில் மிக அதிகமான 68.52 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த வாக்குகள் அனைத்தும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு எண்ணப்படும். அப்போது பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிந்துவிடும். ஜேவிசி கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 135 முதல் 150 இடங்கள் பெறும் எனவும், காங்கிரஸ் கூட்டணி 80 முதல் 103 இடங்கள் பெறும் எனவும், மற்றவர்கள் 3 முதல் 6 இடங்கள் பெறுவார்கள் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 147 முதல் 167 இடங்கள் பெறும் எனவும், காங்கிரஸ் கூட்டணி 70 முதல் 90 இடங்கள் பெறும் எனவும், மற்றவர்கள் 2 to 10 இடங்கள் பெறுவார்கள் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. பீப்பிள் இன்சைட் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 133 148 முதல் இடங்களை பெறும் எனவும், காங்கிரஸ் கூட்டணி 87 102 இடங்கள் பெறும் என்றும், மற்றவர்கள் 3 முதல் 6 இடங்கள் பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 133 முதல் 159 இடங்கள் பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 75 101 இடங்கள் பெறும் என்றும், மற்றவர்கள் 2 to 13 இடங்கள் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. டைனிக் டாஸ்கர் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 145 முதல் 160 இடங்கள் பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 73 முதல் 91 இடங்கள் பெறும் என்றும், மற்றவர்கள் 5 to 10 இடங்கள் பெறுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. பிஎம்ஏ ஆர்கியூ கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 142 முதல் 162 இடங்கள் கிடைக்கும் என்றும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 80 முதல் 98 இடங்கள் கிடைக்கும் என்றும், மற்றவர்களுக்கு 1 முதல் 7 பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கருத்து கணிப்புகள் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான 122 இடங்களை விட கூடுதலாக 20 இடங்கள் என குறைந்தபட்சம் 140 இடங்களுடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்று தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மகாபந்தன் கூட்டணியில் முதல்வர் வேட்பாளரான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தேஜஸ்வி யாதவ் கருத்து கணிப்புகள் ஒரு உளவியல் அழுத்தம் என்று தெரிவிக்கிறார். பீகார் தலைநகர் பாட்னாவில் இன்று மதியம் செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி யாதவ், நேற்று வாக்குப்பதிவில் மாலை 6 முதல் 7 மணி வரை கூட மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போதே வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவரத் தொடங்கின. கருத்து கணிப்பு முடிவுகள் மீது நாங்கள் சந்தோஷமாகவோ அல்லது தவறான கருத்தையோ கொண்டிருக்கவில்லை. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யாவும் அதிகாரிகளின் அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு உளவியல் அழுத்தம் மட்டுமே. இவை பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சியை கைப்பற்றிய அதே கோடி மீடியாவில் காட்டப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள். இதை வெளியிட்டவர்களின் எத்தனை பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தினீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். கருத்து கணிப்பின் அளவுகோல் என்ன, எத்தனை பேரிடம் நடத்தப்பட்டது என்ற எதையும் வெளியிடவில்லை. தேர்தல் முடிந்ததும் மக்களிடம் நாங்கள் கருத்துக்களை சேகரித்தோம், நேர்மறையான கருத்துக்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் இத்தகைய அளவுக்கு நேர்மறையான கருத்துக்கள் ஒருபோதும் வந்ததில்லை. இந்த முறை மக்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த கருத்துக்கள் 1995 தேர்தலில் வந்ததை விட இன்னும் சிறப்பானவை என்று கூட சொல்லலாம். இந்த அரசுக்கு எதிராக அதிக அளவில் வாக்களித்திருக்கின்றனர். இம்முறை நிச்சயம் மாற்றம் நிகழும். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், முடிவுகள் 14ஆம் தேதி வரும் 18ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என்று கூறினார். பீகாரில் 10வது முறையாக நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்பாரா அல்லது முதல் முறையாக தேஜஸ்வி முதல்வராக பதவியேற்பாரா என்பது குறித்து உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும்
இந்த தேர்தலில் பிரதான போட்டியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வர்சஸ் மகாபந்தன் கூட்டணி போட்டிதான் கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலிலும் நிலவியது. அதில் தனிப்பெரும்பான்மை கட்சியாக மகாபந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 75 இடங்களை வென்றது. ஆனாலும் மகாபந்தன் கூட்டணியால் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை வெல்ல முடியவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு அடுத்தபடியாக அதிக இடங்களை வென்ற பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமாக 125 இடங்களை வென்று ஆட்சி அமைத்தது. ஆனாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக பதவியேற்றார். இத்தனைக்கும் பாஜகவை விட கூடுதலாக 5 இடங்களில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவை விட 31 இடங்கள் குறைவாகத்தான் வாங்கியது. அப்படியிருந்தும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை உதறிவிட்டு ஆர்ஜேடி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து முதல்வராகி பின்னர் இந்தியா கூட்டணியில் தனக்கு பிரதமர் வேட்பாளர் அந்தஸ்து கிடைக்காது என்று தெரிந்ததும் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து முதல்வரானதெல்லாம் தனி கதை. ஆனால் இன்றைக்கு சூழல் அப்படி இல்லை. கூட்டணியில் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் 101 இடங்களில் போட்டியிட்டிருக்கின்றன. நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் முழுமையாக 5 ஆண்டுகளுக்கு அவரை முதலமைச்சராக தொடர்வாரா அல்லது மகாபந்தன் கூட்டணி வெற்றி பெற்றால் அவரின் அரசியல் வாழ்க்கை என்னவாகும் என்ற எதிர்பார்ப்பு இத்தேர்தலை உண்டாக்கியிருக்கிறது. இதில் பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் என்ற தனி கட்சி ஆரம்பித்து தனித்து களமிறங்கி இருப்பதால் வாக்குகள் பிரியும் என்ற கணிப்புகளும் நிலவுகிறது. இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள். பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். மேட்ரைஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி 147 முதல் 167, மகாபந்தன் கூட்டணி 70 முதல் 90, ஜன் சுராஜ் 0 முதல் 2, மற்றவை 2 முதல் 8. பீப்பிள்ஸ் இன்சைட் தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 148, மகாபந்தன் கூட்டணி 87 முதல் 102, ஜன் சுராஜ் 0 முதல் 2, மற்றவை 3 முதல் 6. பீப்பிள்ஸ் பல்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 159, மகாபந்தன் கூட்டணி 75 முதல் 102, ஜன் சுராஜ் 0 முதல் 5, மற்றவை 2 முதல் 8. என்டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணி 152, மகாபந்தன் கூட்டணி 84, ஜன் சுராஜ் 2, மற்றவை 5. டிவி ரிசர்ச் தேசிய ஜனநாயக கூட்டணி 137 முதல் 152, மகாபந்தன் கூட்டணி 83 முதல் 98, ஜன் சுராஜ் 2 முதல் 4, மற்றவை 1 முதல் 8. ஜேவிசி ஸ்பால் தேசிய ஜனநாயக கூட்டணி 135 முதல் 150, மகாபந்தன் கூட்டணி 88 முதல் 103, ஜன் சுராஜ் 0 முதல் 1, மற்றவை 3 முதல் 6. பி மார்ச் தேசிய ஜனநாயக கூட்டணி 142 முதல் 162, மகாபந்தன் கூட்டணி 80 முதல் 98, ஜன் சுராஜ் 1 முதல் 4, மற்றவை 0 முதல் 3. டைனிக் பாஸ்கட் தேசிய ஜனநாயக கூட்டணி 145 முதல் 160, மகாபந்தன் கூட்டணி 73 முதல் 91, ஜன் சுராஜ் 0 முதல் 3, மற்றவை 5 முதல் 7. நியூஸ் 24 தேசிய ஜனநாயக கூட்டணி 133 முதல் 159, மகாபந்தன் கூட்டணி 75 முதல் 101, ஜன் சுராஜ் 0 முதல் 5, மற்றவை 2 முதல் 8. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி 130 முதல் 138, மகாபந்தன் கூட்டணி 100 முதல் 108, ஜன் சுராஜ் 0, மற்றவை 3 முதல் 5. இந்த கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.